வெளியூருக்கு சொல்றது குட்டி குட்டி கேட்டு போறானா இல்லையோ, அவருடைய பாடல் எடுத்து போறான், ஏன்னா அவருடைய வாணியும் வழியும் சொல்லுது. அப்புறம் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்க எல்லாம் எப்படி கவனிச்சுங்கன்னு எனக்கு தெரியல. இது வழியாகவே மாறி இருக்கக்கூடிய கலாச்சாரம், மாறி இருக்கக்கூடிய பண்பாடு, மனநிலை, உளவியல், இது எல்லாத்தையும் இந்த ஷோ கடத்திட்டே இருக்குது. இந்த ஷோவை முழுசா பார்க்கல உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்த நீங்க எப்படி அணுகிறீங்க, அவங்க எப்படி அணுகிறாங்க. ஒரு தந்தை தாய் அப்படிங்கிற இடத்துல இருந்து தந்தை என்ற இடத்தை நோக்கி பெண் பிள்ளைகள் வந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலின் மாற்றங்கள் என்ன. நான் கடற்கரை விட்டு பேசுவதற்கான காரணம் நேரம் குறைந்து கொண்டே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட என்ற நெருக்கடி எனக்கு இருக்கும். பாவம் நானும் பேச வேண்டும் அல்லவா. ஒரு இசை ஒரு காலகட்டமாக ஏன் பிடிக்கிறோம்னா, அந்த வாழ்விலே அந்த காலகட்டத்துடைய கஷ்டத்தை அந்த பாட்டு சொல்லி ஓகே. ஆனா காதல்ல பியூட்டிஃபுல்லா பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது இந்த சைடு. ஏன்னா மன அளவில் என்ன நினைக்கிறோம்னா 90, 2000 பாடல்கள்லாம் நிகழ்ச்சி நடக்கும் போதே அது திருப்பிடியில் பதிவு செய்து இவரை உடனடியாக கைது செய்ய நடந்து முடிஞ்சிட்டா பரவாயில்ல, நடக்கையில் எடுத்தாங்க. ஸோ அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அருமையான பாடல்கள் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதனால காலம் எந்த காலம் கடந்தாலும் அந்தந்த காலத்தின் இசை இன்னொரு காலகட்டத்தில் ஒரு லெகசியா மாறப்போகுது. பட் என்னன்னா வரிகளையும் நிறைய ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த தலைமுறை கவிஞர்கள் அற்புதமான பல